ஹாய்லோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் 2026 நான் அரசியலுக்குள்ளே போகிறேன், அதற்கப்புறம் நான் படங்களை நடிக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி அவர் ஆஃபீஸில் சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஒரு அறிக்கை வந்ததுக்கப்புறமா எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது, இப்போ தளபதி சினிமா விட்டு போனதுக்கப்புறமா சினிமாவில் அவருடைய இடத்த யாருப்பா நிரப்புவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதற்கான பதில் என்னவா இருக்கும்? அந்த மாதிரி நிறைய பேர் பப்ளிக் ஒப்பீனியனாக இப்போ ஒரு வீடியோவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய பேர் பப்ளிக் கிட்ட கேட்கும்போது பப்ளிக் சொல்கிற ஆன்சர் வந்து நிறைய ஆக்டர் சொன்னாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிற ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் தளபதியோடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாரா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார். அதற்கான பெரிய ரீசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது எம்ஜிஆர் அண்ட் ரஜினி, இப்போது தளபதி, இந்த 3 ஜென்ரேஷனில் உள்ள ஆக்டர் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்களுக்கான ஒரு தனி இடத்த தான் உருவாக்கிக்கிட்டாங்க. அதாவது எம்ஜிஆருடைய இடத்த எப்போவுமே ரஜினி சார் பிடிச்சது கிடையாது, அதே மாதிரி ரஜினி சாருடைய இடத்த விஜய் சார் பிடிச்சது கிடையாது. இப்போ விஜய் சாருடைய இடத்த நம்ம எஸ்கே நம்ம பிடிக்க போகிறது கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு இடத்த தான் உருவாக்கிக்கிறாங்க. இப்போ தளபதிக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஏன்னா அவருடைய படம் எந்த மாதிரியான படமாக இருந்தாலும், அந்த ஒரு படம் சரியே இல்லைனாலும் பரவாயில்லையே தளபதி படம் தானே நாங்கள் போய் பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமாக போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஆக்டருக்கு போகிறாங்க அப்படின்னா அது சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னால் சிவகார்த்திகேயன் அவருடைய ஒவ்வொரு மூவிஸ்லையுமே அவர் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குற மாதிரியான கண்டென்ட்டை தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு நியூ ஜானராக இருந்தாலுமே கூட அதில் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எந்தெந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கிட்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் தான் தேட்டருக்கு வர்றது. ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு கிட்ஸு தேட்டருக்கு கூட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான படங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அது நேர்சிராகவே அமைகிற ஒன்று. அது தளபதிக்கு அவருக்கு எப்போவுமே அமைஞ்சது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு தளபதிக்கு அப்புறமா கிட்ஸோடைய ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னால் கிட்ஸு மட்டும் ஒரு தேட்டருக்கு தனியாலாம் வரப்போகிறது கிடையாது. எப்படியும் ஃபேமிலியோடு கூட்டு வரும்போது அந்த ஒரு படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸும் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி அந்த ஒரு ஹீரோவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளோட நம்மளுடைய படத்தை பார்க்குறாங்க, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், குழந்தைங்க நம்மளுடைய படத்தை பார்க்குறதுனால அந்த ஒரு குழந்தைங்களுடைய லைஃப் கெட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்ட்டு பார்த்து பண்ணுவாங்க. அது இப்போ தளபதி அண்ட் நம்ம எஸ்கேனா 2 பேருமே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னால் கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதும் இருக்குது. இப்போ லியோ படத்தில் அந்த பேட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறது. ஸோ அதற்கு தாண்டி இந்த ஒரு படத்தில் அந்த ஒரு டான்ஸ் அப்படிங்கிறது 2 பேருமே செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னால் ஒரு படத்தில் ஒரு பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் அந்த ஒரு பாட்டில் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பாட்டு கேட்குறது போது நம்மளுக்கு அந்த ஒரு பாட்டு பிடிச்சிடும். ஆனால் அது வீடியோவாக பார்க்கும்போது சார் இந்த ஒரு பாட்டில் இந்த ஒரு ஹீரோ இன்னொரு நல்லா டான்ஸ் ஆடி இருக்கலாமோ அந்த மாதிரி சொல்லி நம்மளுக்கே தோணும். ஆனால் இப்போது சிவகார்த்திகேயன் மற்றும் தளபதி இவங்களுடைய பாடல் பார்க்கும்போது வா வேறு லெவலில் ஆடுறாங்கப்பா, பாட்டு நல்லா இல்லைனாலுமே கூட இவங்களுடைய டான்ஸுக்காகவே பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பாடல் அப்படிங்கிறது இதனாலேயே ஹிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ தளபதி விஜய்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் அதிகமாக விரும்புகிற ஒரு ஆக்டராக எஸ்கேனா இருக்கார். இப்போது தளபதி அவருடைய இடத்த கண்டிப்பாக நம்ம எஸ்கேனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டார். நம்ம எஸ்கேனா காண்டி ஒரு தனி இடத்த அவர் உருவாக்கிப்பார். ஏன்னா எல்லா ஆக்டருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம எஸ்கேனாவும் தமிழ் சினிமாவில் ஒரு நியூ ஜானர் ட்ரை பண்ணுற ஒரு ஆக்டராக இருக்கார். ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறமா ஒரு நியூ ஜானர் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக ட்ரை பண்ணிட மாட்டாங்க. நியூ ஜானர் அப்படிங்கிற போது அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்பவும் ஒரு கமர்ஷியல் மூவிக்கு இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனாலே நிறைய ஆக்டர் அப்படிங்கிறது நியூ ஜானரை அவ்வளோ ஈஸியாக ட்ரை பண்ணிட மாட்டாங்க. பட் நம்ம எஸ்கேனா நியூ ஜானரை ட்ரை பண்ணாலுமே கூட அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது குறையாமல் அதே அளவுக்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் வளர்ந்து வரும் ஒரு ஆக்டர் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ரீசெண்டாக மாவீரன் அண்ட் ஐலாண்ட், மாவீரன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஐலாண்ட் படம் ஒரு ஏலியன் அண்ட் சூப்பர் ஹீரோ கான்செப்ட் 2மே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவியான அமரன் அப்படிங்கிறது ஒரு பயோபிக். அதற்கப்புறமா SK23 அது வந்து ஒரு நியூ கொஞ்சம் புதுசாக ஒரு ட்ரை பண்ணுற ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அது படம் வந்ததுக்கப்புறமா தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் எல்லாமே தமிழ் சினிமாவில் இப்போ நம்ம எஸ்கேனா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா படங்களுமே ஹிட் ஆனிச்சு அப்படின்னா அவர் இன்னும் நிறைய ஜானர்ஸ் அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே அந்த ஒரு பெரிய ஆக்டர் 3 ஜென்ரேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம், தளபதி விஜய்க்கு தளபதி அப்படிங்கிற பட்டம். இப்போ எஸ்கேனாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேர் தான் அவருடைய பட்டம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கே அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் சிவகார்த்திகேயன் சொல்கிறதை விட எஸ்கே அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு பட்டமாக நம்ம இது வரைக்கும் கருதப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் இதில் நான் சொல்ல வர்றது அப்படிங்கிறது எப்போவுமே தளபதி தான், எஸ்கேனா தான். அதே மாதிரி அவங்கவுங்களோட
அவங்களோட இடத்த ஒரு புதுசாக ஒரு இடத்த உருவாக்கிட்டு தான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ்கே நாம் அவருக்கான இடத்த உருவாக்கிப்பார் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றது. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.